Unit 4 Database Management System Solutions பார்க்கலாம். A dash operation combines the rows of the two relations and outputs a new relation that has both input relations row in it. So என்னென்ன operations இருக்குன்னு first பார்ப்போம். So selection என்றது selecting tuples, projection என்றது selection of columns, then we have Cartesian product, then we have union, ரெண்டு ரிலேஷன் இருந்தால் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறது. தென் வி ஹாவ் இன்டர்செக்ஷன், ரெண்டு ரிலேஷன்லேயும் காமனாக இருக்கிறது எடுக்கிறது. செட் டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு ரிலேஷனில் இருக்கிறது இன்னொரு ரிலேஷனில் இருக்கக்கூடாது. செலெக்ஷன்ன்றது திஸ் ஒர்க்ஸ் ஆன் அ சிங்கிள் ரிலேஷன் ஆர் and contains only those tuples that satisfy a specified condition. So it is not about combining. அடுத்தது projection, it works on a single relation and contains a vertical subset of R extracting the values of specified attributes and eliminating duplicates. So in that projectum kadayadu. Then we have union of two relation, contains all tuples of R and S, duplicate tuples being eliminated. Inge ketirukkarது they combine the rows of two relations and output a new relation that has both input relation. ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வெளியில் எடுக்கும்ன்றது வந்து இட் அப்ளைஸ் டு யூனியன். அடுத்தது டிஃப்ரென்ஸ்ன்றது ஆரில் இருக்குது ஆனால் எஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் பார்த்தா தான், அதனால இதுவும் கிடையாது. இன்டர்செக்ஷன் பற்றி கேட்கல, ஈவன் தென் வி நோ அது ரெண்டுத்தையுமே காமனாக இருக்கிறது எடுக்கிறது. Cartesian product வந்து concatenation of every tuple of P with every tuple of Q. இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏவை வந்து இதில் இருக்கிற எல்லா டப்புள்ஸோடையும் பிஏ இதில் இருக்கிற எல்லா டப்புள்ஸோடையும் சொல்லி இப்படி இணைச்சு கொடுத்துருக்கு. ஆனால் யூனியன்ன்றது இதில் ஒரு 4 ரோ இருக்குது, இதில் ஒரு 4 ரோ இருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 8 ரோவாக கொடுக்கும். அது டூப்ளிகேட்ஸ் இருந்தால் எடுத்துரும். பட் கம்பைன் பண்ணி கொடுக்கறதுன்றது யூனியன் பண்ணுற வேலை. ஆனால் இது பண்ணுறது என்னன்னா, இதில் இருக்கிற ஒரு ரோவை எடுத்தால் அது இது எல்லாத்தோடையும் எடுத்து கொடுக்கறது. உங்களுக்கு இது யூனியன் ஆகிறப்ப ஏபி 1 2 3ன்னு வந்தால் போதும். இந்த மாதிரி வந்ததுன்னா அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து இதுவும் கிடையாது. ஆப்ஷன் 2 will be the right answer. Next question. Consider the relation R, P, Q, R, S, T, U, V, W, X, Y and functional dependencies கொடுத்துருக்காங்க. Which of the following is a candidate key? Candidate keyன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's a minimal set of attributes. அந்த attributes வச்சுட்டு you will be able to find the closure of the relation. அதாவது அதில் இருக்கிற மற்ற attributes உங்களால் derive பண்ண முடியும். எப்படி ஒரு primary key வச்சுட்டு உங்களால் ஒரு tuple retrieve பண்ண முடியுமோ ரிலேஷனல் டேட்டாபேஸில், அந்த மாதிரி இதில் ஒரு candidate key இருந்ததுன்னா அந்த கீஸை வச்சுட்டு உங்களால் மற்ற எல்லா attributeயும் எடுக்க முடியும். இப்போ இதில் எது candidate key அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம PQRS எடுப்போம். PQRS இதுலேருந்து என்னென்னலாம் வெளில எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, P எடுக்கலாம், Q எடுக்கலாம், R எடுக்கலாம், S எடுக்கலாம். PQS இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ணி T எடுக்கலாம். அதுக்கப்புறம் R யூஸ் பண்ணி Y எடுக்கலாம். தென் P அண்ட் Q யூஸ் பண்ணி V எடுக்கலாம். தென் Q யூஸ் பண்ணி U எடுக்கலாம். அதே V யூஸ் பண்ணி என்னால் W அண்ட் Xை வெளில எடுக்க முடியும். நம்ம UV, W, XY எல்லாத்தையுமே வெளில எடுத்தாச்சு. அடுத்தது வந்து R, Q, X. Q இருக்கு, R இருக்கு, தென் X எடுக்கலாம். இப்போ Rலேருந்து I can take Y, Qலேருந்து I can take U, தென் R and X இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி அகெயின் X. ஸோ இட்ஸ் அ ரிடண்டன்ட் ஒன் தான், அதை விட்டுருங்க, இதில் க்ளோசர் எடுக்க முடியல. அடுத்தது V and Xல ட்ரை பண்ணுவோம். V வச்சுட்டு I can find W and X. VWX அந்த PQRS செட்டே இது உள்ளே வரல. ஸோ இதுலேயும் உங்களுக்கு க்ளோஷர் இல்லை. அப்போ நமக்கு இந்த 4 attribute இருந்தால் we'll be able to take all the attributes together. அந்த க்ளோஷரை எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ let me again tell you what are the FDs needed. இதில் வந்து இந்த FD யூஸ் பண்ணுறோம் T எடுக்கிறதுக்கு, R யூஸ் பண்ணி இதை எடுக்கிறோம், P and Q யூஸ் பண்ணி V எடுக்கிறோம், then Q யூஸ் பண்ணி we are taking U, then V யூஸ் பண்ணி இந்த V இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை யூஸ் பண்ணி WXன்னு எல்லாத்தையுமே வெளில எடுக்கிறோம். எல்லாமே we are finding out. இதை தவிர நம்ம எல்லா FDஸும் யூஸ் பண்ணி இந்த க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுனால we cannot say none of the above. இது மூணுமே கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 1 will be the right answer. We need PQRS to find the closure of this relation.
Next question. Which RAID level is appropriate for storing the log file of a ticket booking system where a huge database update is required? இப்போ நம்ம அந்த லெவலை வந்து டயக்ராமில் பார்ப்போம். ஸோ 0னா நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரிப்பிங், 1னா மிரர் டிஸ்க், 2னா மெமரி ஸ்டைல் எரர் கரெக்டிங் கோட், 3னா பிட் இன்டர்லீவ்டு பேரிட்டி, 4னா பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி, 5னா பிளாக் இன்டர்லீவ் டிஸ்ட்ரிபியூட்டட் பேரிட்டி. இப்போ நமக்கு இந்த லெவல்ஸை பற்றிலாம் டேட்டாபேஸ் புக்லேயே வந்து தேவேர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலேருந்து நம்ம பார்க்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். லெவல் 0 இஸ் யூஸ்ட் இன் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் வேர் data loss is not critical. Rebuilding in case of disk failure is easiest for level 1. Other levels require the reconstruction of failed disk by reading multiple disks. இப்போ level 1 ஓட application எங்கன்னு பார்த்தீங்கன்னா, they are used in critical applications such as storing logs of transactions. Log files of ticket booking system is matching here. Level 1 is good for applications like storage of log files in the database system as it offers the best write performance. Huge database update support பண்ணுது. Level 5 offers low storage overhead in comparison to level 1, but it takes high time overhead for write performance. அந்த காரணத்துக்காக level 1 தான் இதுக்கு கரெக்ட்னு சொல்றாங்க. It is better to choose level 5 for those applications where data is read frequently but written rarely. ஸோ ரீட் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல லெவல் 5 யூஸ் பண்ணலாம், பட் ரைட்டிங் அதிகமாக இருக்கும் அப்டேட்ன்றதுனால லெவல் 1 வில் பி கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If we convert a decision tree to a set of logical rules, then ஒரு decision tree எடுத்துப்போம். Take this to be node 1. Node 1 yes na, we'll go to node 2. Node 1 no na, we'll go to node 3. இந்த பார்ட் இருக்கல எஸ் ஆர் நோன் வர்றது பேர் வந்து branches. இன்டர்னல் நோட்ஸ் எதில் கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும், branches வந்து எதில் கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ 2 கேட்ஸ் இருக்குது, AND இருக்குது, OR இருக்குது. இது ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னு எடுத்துப்போம், இது ஒய்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னு எடுத்துப்போம். இது எப்படி மாற்றுவோன்னு கேட்டிங்கன்னா, இஃப் நோடு 1 இருந்ததுன்னா அது எஸ்ஸாக இருந்து நோட் 2க்கு வந்தோன்னா, அண்ட் நோட் 2 ரெண்டுமே நடந்ததுன்னா தென் எக்ஸ். அப்போ இந்த 2 நோடையும் நம்ம எது மூலிமா இணைக்கிறோன்னா ஆண்ட் மூலிமா இணைக்கிறோம். இப்போ இந்த ஒரு சைடு ஃபுல்லாக இந்த இன்டர்னல் நோட்ஸை ஃபுல்லாக நம்ம ஆண்டில் இணைச்சிட்டோம். இந்த பிரான்ச்சை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா ஆர். இஃப் நோட் 1 அண்ட் நோட் 3 தென் ஒய் அப்படின்னு கொடுப்போம். அப்போ இதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமேட்டிக் கன்ஸ்ட்ரக்டில் எழுதுகிறப்ப இஃப் போட்டுட்டு நோடு 1 அண்ட் நோடு 2ஆக இருந்ததுன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நோடு 1 அண்ட் நோட் 3. அப்போ பிரான்ச்சை இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ஆர்ன்னு வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பிரான்ச்சஸ் ஆர் கனெக்டட் பை ஆர்ன்னு எங்கே இருக்குன்னா இது ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதனால் 1 and 4 வெளில எடுத்துருவோம். இன்டர்னல் நோட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இன்டர்னல் எங்கே ஆண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 2 எடுத்துருவோம். நம்பர் 3, the internal nodes are connected by and branches are connected by or. This is by and this is by or. இது ரெண்டுத்தையும் நான் ஒரே கண்டிஷனில் வைக்கல, I just meant to say ஆர்ன்றது தான் அந்த பிரான்ச்க்கு கொண்டு வர்றது. இந்த பார்ட்டாக இருந்தால் இது எக்ஸ், இந்த பார்ட்டாக இருந்தால் இது ஒய். ஸோ டிசிஷன் ட்ரீஸை ரூல்ஸாக மாற்றுறப்ப இன்டர்னல் நோட்ஸை வந்து அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், பிரான்ச்சஸை வந்து ஆர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் option 3 will be the right answer. Decision tree to logical rules இங்கே கொடுத்துருக்காங்க. The internal nodes represent the main condition. The branches denote the subsequent conditions. AND gate is used by internal nodes to test the condition and return true only if both the conditions are true. OR is used by the branches to return true if any one of the condition is true. Sometimes நம்ம இதை எப்படி எழுதலாம்னா node 1 இருந்து அங்கேருந்து ஒன்று நோட் 2 ஆர் நோட் 3 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ நோட் 2 அந்த எக்ஸுக்கு போட்டு நோட் 3 அந்த ஒய்க்கு போட்டு இப்படி நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த பிரான்ச்சிங் பார்ட் இஸ் கனெக்டட் பை ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் TI be a transaction that transfer 50 from account A to account B. This transaction can be defined as follows. ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டெப்லேயும் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. What will be the status of a database just after the 3rd step but before 5th step of
transaction execution. இங்க நடக்கிற transaction என்னன்னா A ஓட அக்கவுண்ட்ல இருந்து 50 டிடெக்ட் பண்ணிட்டு B ஓட அக்கவுண்ட்டுக்கு அந்த 50 ஆட் பண்றாங்க. ஸோ அதுதான் A is equal to A minus 50 and B is equal to B plus 50. இப்போ ஆப்ரேஷனோட ஆர்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ ரீட் பண்றாங்க, அப்புறம் ஒரு டிடக்ஷன் நடக்குது, அதை ரைட் பண்றாங்க, ரீட் ஆப்ரேஷன் நடக்குது. இந்த டைம் B அந்த அக்கவுண்ட்ல நடக்குது. Bல இப்போ ஒரு 50 ஆட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த B ஓட வேல்யூ வந்து அப்டேட் பண்றாங்க, அதாவது ரைட் பண்றாங்க. What will be the status of a database just after the third step but before fifth step ன்னு கேட்டிருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷன்ல வந்து கன்சிஸ்டன்சியை பத்தி கேட்டிருக்கிறதுனால நாம வந்து கன்சிஸ்டன்ட் ஆங்கிள்லே பார்ப்போம். எடுத்தோடனே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் அது கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். The sum of A and B is unchanged by the execution of the transaction. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப the database may be inconsistent அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் இந்த 6 ஸ்டெப்புக்கு அப்புறம் முடியுதுன்னு வச்சுப்போம். 6 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு முன்னாடி அதாவது அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இன்கன்சிஸ்டன்சி மே அக்கர்ன்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. When the transaction is committed, the database must be consistent. So once அந்த டிரான்சாக்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். When all the statements are executed, the transaction is said to be committed. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சா மட்டுமே அது கமிட்டடாக எடுத்துக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ ஒரு 3 or 4 இருக்கிறப்ப இன்கன்சிஸ்டன்சி மே அக்கர்ன்றதை நம்ம இன்ஃபர் பண்ணலாம். ஆஃப்டர் 3 and பிஃபோர் 5ன்றது 4 தான் சொல்லுது. ரீட் ஆப்ரேஷனால் ஏதாவது பாதிப்பு இருக்குதான்னு கேட்டால் எந்த பாதிப்பும் இல்லை, அது கன்சிஸ்டன்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு டிரான்சாக்ஷனாக பார்க்குறப்ப இது எல்லாத்தோட எக்ஸிக்யூஷனுமே கவுண்ட்ஸ். அந்த ஆஸ்பெக்டில் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் வில் நாட் பி அன் ஆப்ஷன், அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தது மஸ்ட் பி அபார்ட். அது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அது அபார்ட் கொடுக்கறதும் வேலைக்காகாது. ஆல்வேஸ் ரோல் பேக், இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அவங்க இந்த ஸ்டேஜில் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நாம் இந்த பாயிண்ட்டை மட்டுமே அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு மேபி டெம்பரவர்லி இன்கன்சிஸ்டன்ட் என்ற ஆப்ஷன் நம்பர் 2 மார்க் பண்ணலாம் ரைட் ஆன்சரா. சரி, இப்போ கன்சிஸ்டன்சியில் இதுதான் கேஸ். இப்போது மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஆசிட்ல அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி, ஐசோலேஷன், அதில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சப்போ மேபி இந்த கொஸ்டின் கன்சிஸ்டன்சி பற்றி இருக்குது. மற்ற கொஸ்டின்ஸ் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட்டாமிசிட்டி பொறுத்த வரைக்கும் இஃப் த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ஸ் ஆஃப்டர் ஸ்டெப் 3, இந்த ரைட் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அண்ட் பிஃபோர் ஸ்டெப் 6, அடுத்த ரைட்டுக்கு முன்ன, the system should ensure that its updates are not reflected in the database, else an inconsistency will result. அடுத்தது durability. Once the user has been notified that the transaction has completed, the updates to the database by the transaction must persist. அதாவது it must be there despite failures. கமிட் ஆனதுக்கப்புறம் எல்லா வேல்யூமே கரெக்டாக தான் இருக்கணும், அது மாறக்கூடாதுன்றதான் விஷயம். அதுதான் அப்டேட்ஸ் மஸ்ட் பி பர்சிஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐசோலேஷன். ஸ்டெப்ஸ் 3 and 6க்கு நடுவில் நோ அதர் டிரான்சாக்ஷன் ஷுட் ஆக்சஸ் த பார்ஷியலி அப்டேட்டட் டேட்டாபேஸ். ஏன்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ மாறுது அண்ட் பியோட வேல்யூவும் மாறி இருக்கு. ஆர்எல்ஸ் இட் வில் சி அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். 6க்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஏலேருந்து டிடெக்ட் ஆகிருக்கும் ஆனால் பியில் ஆட் ஆகிருக்காது. இந்த ஒரு பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கிறதுனால ஐசோலேஷன் என்ற பார்ட்டில் பார்ஷியலி அப்டேட்டட் டேட்டாபேஸை எந்த டிரான்சாக்ஷனும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த டிரான்சாக்ஷன் கெட்ஸ் கமிட்டட், த டேட்டாபேஸ் என்டர்ஸ் இன்டு அ கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் அண்ட் பிஃபோர் இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்ன்றது மேபி whenever the transaction is committed, the database must be consistent என்ற ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் when you are in any of these steps, அது கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு முன்னால் வர they may be temporarily inconsistent. ஏன் இந்த மேபினா ஒரு ரைட் ஆப்ரேஷன் இருந்திருக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க, பட் அதை நீங்கள் கமிட் பண்ணல, கமிட் பண்ணாமல் அது அப்டேட் ஆக முடியாதுல்ல.
அந்த ஆங்கிளில் மட்டுமே இந்த மேபியை நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ரிலேஷன் ஸ்டூடெண்ட் the following functional dependencies are given. 5 dependencies இருக்கு. Which FDs should be removed to obtain the canonical cover of the set? Canonical cover என்றது ஒரு irreducible set of functional dependencies. இதுக்கு மேல நீங்க அந்த functional dependencies reduce பண்ண முடியாதுன்ற ஒரு லெவல். இப்போ நீங்க கேண்டிடேட் கீன்னு பார்த்தீங்கன்னா மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில FDs வந்து உதவுதுன்னு வச்சுப்போம். அந்த FDஸ்ல இது மினிமல் செட் ஆஃப் FDs அப்படின்னு சொல்றதுதான் வந்து canonical கவர். அப்ப நமக்கு 5 FDs இருக்கு. இதுல எதெல்லாம் இருந்தா நம்மளால அந்த க்ளோஷரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இந்த ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரைமரி கீ ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரோல்ன்றது சப்சிக்வெண்ட் ஆட்ரிபியூட்ஸா எடுத்துப்போம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி 1, ஸ்டூடெண்ட் ஐடியில இருந்து நம்மளால டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். we can include this. ஏன்னா ஒரு பிரைமரி கீலேருந்து என்னால் டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். அடுத்தது டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடி கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை, நான் ஐடியை வச்சு நான் டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட போகிறேன், அதனால் இது எனக்கு தேவைப்படாது. அடுத்தது FD4 பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரோல்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடி எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரோல்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடியை நான் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இந்த FD ரீட்டைன் பண்ணிட்டு நான் இந்த FDயை வந்து ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் FD4 ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கொடுக்கல. அதனால் நீங்கள் FD4 கண்டிப்பாக வச்சுருக்கணும். உங்களுக்கு FD1, FD2, FD3, FD5 எல்லாமே இன்வால்வ் ஆகுது. இது ஒரு இன்டைரக்ட் க்ளூ FD4 மஸ்ட் பி ரீடைன்டுன்றதுல. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. இதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா FD3யை கண்டிப்பாக நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அடுத்தது FD5 பார்ப்போம். டிபார்ட்மெண்ட்லேருந்து கிளாஸ் ரோல், எதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, கிளாஸ் ரோல்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு என்னால் இந்த க்ளோஷர் எடுக்க முடியும். FD1லேருந்தும் FD4லேருந்தும் என்னால் ஸ்டூடெண்ட் ஐடி எடுக்க முடியும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும், கிளாஸ் ரோல் எடுக்க முடியும், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இல்லை. இர்ரெடியூசபிள் செட் ஆஃப் FD ஆர் கெனானிக்கல் கவர்ன்றது இந்த 2 FDs இருந்தால் போதும். அப்போ நான் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எதெல்லாம் வெளில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா FD2, FD3, FD5. C வெளியில் போகுது கன்ஃபார்மாக. இந்த இடத்துல FD1 நம்ம இன்க்ளூட் பண்ணாததுனால B அண்ட் Dயை வெளியில் எடுத்துடலாம். FD2வையும் FD3யும் ஒன்றா வச்சுருக்கிறதுனால AV நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். AC இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து FD4 நீங்கள் எடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சிக்கணும். அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னால் கிளாஸ் ரோல்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடியை கண்டுபிடிச்சிட முடியும். வேறு என்ன டிபெண்டன்சி வச்சு என்னால் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிளாஸ் ரோல் டு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டிபார்ட்மெண்ட் டு கிளாஸ் ரோல் தான் இருக்குது. ஆனால் FD5 வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் FD1 இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஃபெச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதை பற்றி நம்ம டீட்டெயில் எடுத்துகிட்டு இதில் எதுவாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். A transaction is said to follow the two-phase locking protocol if all locking operations precede the first unlock operation in the transaction. So இங்கே all lock operations will precede the first unlock operation. unlock ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா லாக்குமே முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் 2 phaseல இருக்கு. Such a transaction can be divided into 2 phases. So first phaseல வந்து நம்ம expanding phase or growing phase ன்னு சொல்லுவோம். New locks on items can be acquired but none can be released. Transaction reaches a point where all the locks it may need has been acquired. இதை வந்து நம்ம லாக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆஃப்டர் த லாக் பாயிண்ட் ஹாஸ் பீன் ரீச் த டிரான்சாக்ஷன் என்டர்ஸ் அ ஷ்ரிங்கிங் ஃபேஸ். அப்படின்னா எல்லா லாக் ஆப்ரேஷன்ஸும் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஷ்ரிங்கிங் ஃபேஸில், அதாவது அந்த செகண்ட் ஃபேஸில் எக்ஸிஸ்டிங் லாக்ஸ் கேன் பி ரிலீஸ்ட் பட் நோ நியூ லாக்ஸ் கேன் பி அக்வயர்ட். அப்போ இருக்கிற டிரான்சாக்ஷனை 2 ஃபேஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம லாக் அப்டெயின் பண்ணுறோம், செகண்ட் ஃபேஸில் லாக்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம 2 phase locking ரிலேட்டட் C பார்ப்போம். 2 phase lockingல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா as long as the transaction is already running it will try to obtain the required lock in the first part. அந்த 2 ஃபேஸை பற்றி சொல்லி அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம லாக் அப்டெயின் பண்ணுறோன்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சியோட மேப் பண்ணுறோம். ஸோ C is mapping to 1. 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது D பார்த்தீங்கன்னா லாக் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. லாக் பாயிண்ட் இன் 2 phase locking protocol. ஸோ இந்த இடத்துல எது லாக் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த இடம்
the transaction reaches a point where all the locks it may need be acquired. எல்லா லாக்ஸையுமே இந்த இடத்துல நம்ம obtain பண்றோம். After the point has been reached, அது shrinking phaseக்கு போகுது, அதாவது ரிலீஸ் பண்ண போகுது. அப்ப this indicates the final lock of the schedule நம்ம Dக்கு மேப் பண்ணலாம். D2. இப்போ 4ம் இல்ல, ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answerனு கிளியரா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து 2 phase lockingலே strict 2 phase locking protocol பார்ப்போம். In strict 2PL, a transaction does not release any of its exclusive locks, அதாவது write based locks, until after it commits or aborts. அது வரை அது ரிலீஸ் பண்ணாது. A transaction can release a shared lock after the lock point, but it cannot release any exclusive lock until the transaction commits. So shared lock வரைக்கும் it can release after the lock point. So lock point அப்புறம் அது shrinking phase போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ரிலீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. This protocol creates a cascadeless schedule. Cascadeனா அடுத்தடுத்து இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல cascadeless rollback நீங்கள் இந்த சைடு ஒரு ஆப்ஷன் பார்க்குறப்ப இந்த B will be mapping to 4th one. This ensures cascadeless rollback. அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸை வந்து டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணுற வரை அது ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல B4. அடுத்தது A is obviously 3ன்னு க்ளீனாக தெரியுது, பட் let's see how. Timestamp is a unique identifier created by the DBMS to identify a transaction. Timestamp values are assigned in the order in which the transaction are submitted to the system. Concurrency control techniques based on timestamp ordering do not use locks. Hence, deadlocks cannot occur னு சொல்லியிருக்காங்க. So timestamp protocol can be mapped to ensures freedom from deadlock. So இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை மார்க் பண்ணுறோம். ஸோ டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கிரியேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு மில்லி செகண்டோ ஒரு மைக்ரோ செகண்டோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு மில்லி செகண்ட் வில் பி மோர் தென் எனஃப் டு டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ இந்த இடத்துல நமக்கு லாக்ஸ் தேவைப்படாது அண்ட் டெட் லாக்ஸும் அதனால அக்கர் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஷெடியூல். 4 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் ஸ்டாம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. R of X denotes read operation on data item X by transaction Ti. W of X denotes write operation on data item X by transaction Ti. அப்போ R of Y என்றது read operation on data item Y. W of Y என்றது write operation on data item Y. Choose the correct execution order for the above schedule S. Schedule என்றது எப்படின்னா the order of execution of operation from all the various transaction நம்ம schedule சொல்லுவோம். ஒரு schedule வந்து serialனு சொல்லுவோம். If for every transaction participating in the schedule all the operations are executed consecutively in the schedule, அதை வந்து ஒரு serialனு சொல்லுவோம். Every serial schedule is considered correct. A schedule n transactions is serializable if it is equivalent to some serial schedule of the same n transaction. இப்போ நம்ம ஒரு transaction உடைய விஷயத்தையும் பார்ப்போம். இந்த டைம் ஸ்டாம்ப் 1 and 2ல வந்து நமக்கு ஒரு ரீட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸும் ரைட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸும் நடக்குது. இது வந்து டிரான்சாக்ஷன் 2 உடையது. அதே எக்ஸ் எப்போ மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா T3 and T4ல ஒரு ரீட் இருக்குது, ஒரு ரைட் இருக்குது. திஸ் டைம் த டிரான்சாக்ஷன் இஸ் T4. திருப்பி அந்த எக்ஸை எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா T5 T6ல யூஸ் பண்ணுறாங்க அடுத்த டைம் ஸ்டாம்பில். ஸோ இந்த இடத்துல ரீட் ஆப்ரேஷன் இருக்குது, ரைட் ஆப்ரேஷன் இருக்குது எக்ஸில். ரெண்டுத்தையுமே செய்யறது வந்து T3. இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ் டேட்டா ஐட்டம்காக இது நடக்குது. ஸோ எக்ஸ் டேட்டாவில் ஃபஸ்ட்டு T2 ஆப்ரேட் ஆகணும், அடுத்து T4 ஆப்ரேட் ஆகணும், அடுத்து T3 ஆப்ரேட் ஆகணும். இதுதான் இதோடைய ஆர்டர், T2, T4 and T3. இப்போ அடுத்து நம்ம Y பார்ப்போம். Y பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஸ்டாம்ப் T1 T2ல இட் இஸ் ஹேவிங் அ ரீட் ஆப்ரேஷன் ஆன் Y அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ஆன் Y. இதை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா T3. அடுத்தது T3 அண்ட் T4 டைம் ஸ்டாம்ப்ஸில் நமக்கு ஒரு ரீட் ஆப்ரேஷன் இருக்குது அண்ட் ரைட் ஆப்ரேஷன் இருக்குது. இதை இந்த தடவை செய்யறது யாருன்னா T1. Y டேட்டா ஐட்டம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T3 தன்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் T1 வேலை செஞ்சதுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த வேல்யூவில். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வந்து T3 அண்ட் T1ன்னு எடுத்துக்குவோம். உங்களுக்கு Yல வந்து T2 T4 இன்வால்வ் ஆகலை. இப்போ எக்ஸிக்யூஷன் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T2 T4 T3ன்னு கொண்டு வந்துடுவோம். T3 முடிச்சுட்டு தான் T1 வரணும் Yக்குன்றதுனால T3 இங்கே தான் எக்ஸில் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஒய்யோட இந்த T1 கொண்டு வரோம்.
இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா it will be correct execution order. T2, T4, T3, T1. Option number 3 will be the right answer. Next question. Given below are two statements. Any retrieval request that is specified in the basic relational algebra can also be specified in relational calculus. Any retrieval request that is specified in the relational calculus can also be specified in basic relational algebra. Relational algebra வந்து this is used to specify a sequence of operation to specify a query. நாம வந்து sequence of operation என்னன்றதை எழுதணும் to specify a retrieval request in a particular order of applying the operation. Relational calculus பொறுத்த வரைக்கும் a query is specified in a single declarative statement without specifying any order or method for retrieving the query result. Expression will specify what is to be retrieved rather than how to retrieve it. It has been shown that any retrieval that can be specified in the basic relational algebra can also be specified in relational calculus and vice versa. அப்படின்னா relational calculusல இருக்கிறது என்னால் relational algebraல specify பண்ண முடியும் and relational algebraல இருக்கிறதுனால relational calculusல specify பண்ண முடியும். In other words, the expressive power of the languages is identical னு சொல்லியிருக்காங்க. So both the statements are absolutely true. Option number 1, statement 1 and statement 2 are true will be the right answer. Next question. இதிலிருந்து அடுத்த set of 5 questions வந்து உங்களுக்கு இந்த particular schema பேஸ் பண்ணி தான் இருக்கும். Use the following schema of the academic institution relational database. என்னென்ன tables இருக்குன்னு பாருங்க. Relations, student இருக்கு, department இருக்கு, professor இருக்கு, course இருக்கு, enrollment இருக்கு, teaching இருக்கு, prerequisite இருக்கு. எதெல்லாம் primary கீயோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு underline பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க attributes எல்லாம் mention பண்ணியிருக்காங்க. One or more attributes வந்து உங்களுக்கு underline பண்ணுறப்ப என்ன விஷயம்னா இந்த 4 attributes சேர்த்தாதான் உங்களால் அந்த particular record fetch பண்ண முடியும். enrollment பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வேணும், அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வேணும், அவங்க என்ன செம் என்ன இயர் பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சாதான் அது என்ன கிரேட் அதுக்கு அலோகேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். சிமிலர்லி டீச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸர் இந்த கோர்ஸை இந்த செமஸ்டரில் இந்த வருஷம் நடத்துகிறாருன்னு சொல்ல முடியும். ப்ரீ ரெக்விசைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் போத் ஆர் ஃபாரின் கீஸ். ஒரு கோர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அந்த கோர்ஸும் வந்து கோர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். Department number is a foreign key in the student. Professor and course relations referring to department ID of department relation. So, இங்க இருக்கிற department number, இங்க இருக்கிற department number, இங்க இருக்கிற department number, they belong to this department ID. அடுத்தது, advisor is a foreign key in the student relation referring to employee ID of professor relation. So, இதுவும் வந்து foreign key. HOD is a foreign key in the department relation referring to employee ID of professor relation. Roll number is a foreign key in the enrollment relation referring to roll number of student relation. Student identify பண்றதுக்கு தான் இந்த roll number கொடுத்திருக்காங்க. Since student உடைய ரிலேஷன்ல இருக்கிற values மட்டும் தான் நீங்க enrollmentல எடுக்க முடியும்ன்றதுனால that is a foreign key. Course ID is a foreign key in the enrollment. Teaching relations referring to course ID of course relation. இந்த கோர்ஸ் ஐடியும் இந்த கோர்ஸ் ஐடியும் மென்ஷன் பண்ணுறாங்க. MID is a foreign key of the teaching relation referring to employee ID of professor relation. ஸோ இதுவும் வந்து ஒரு foreign key. Pre-course ID and course ID are foreign keys in the prerequisite relation referring to course ID of the course relation. ஸோ இது ரெண்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ரெண்டு கோர்ஸஸுமே உங்களுக்கு கோர்ஸ் ரிலேஷனில் இருக்கும். பட் இந்த கோர்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பருக்கு முன்னாடி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும்னு இருந்ததுன்னா அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரும் அந்த கோர்ஸில் மென்ஷன் ஆகியிருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸும் மென்ஷன் ஆகியிருக்கும். ஆனால் ப்ரீ ரிக்வசைட்டில் இந்த சிஎஸ்க்கு இந்த மேக்ஸ் வந்து ப்ரீ ரிக்வசைட்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த செட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following queries would retrieve the roll number and names of students who have enrolled for all the prerequisite courses of the course number 324. இந்த queries கரெக்டாக என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்றதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக நான் MySQLல வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டேபிள்ஸையுமே வந்து நான் அதில் க்ரியேட் பண்ணி சாம்பிளுக்கு சில வேல்யூஸை வந்து சப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுற டேபிள் வர டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டூடெண்ட், ப்ரீரெக்விசைட் அண்ட் என்ரோல்மெண்ட். கோர்ஸ் ஐடி 324க்கு சில ப்ரீரெக்விசைட் கோர்சஸ்ன்னு இருக்கும்.
அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் அண்ட் நேம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த என்ரோல்மெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 101 102ன்னு சொல்கிற 2 கோர்ஸ் ஐடியுமே வந்து ஒரு ரோல் நம்பர் என்ரோல் ஆகியிருக்கு. அது வந்து ரோல் நம்பர் 1, அதாவது ஸ்டூடெண்ட் ஏ வந்து என்ரோல் ஆகியிருக்காங்க. இதே ரோல் நம்பர் 2 ஸ்டூடெண்ட் பி வந்து ஒன் ஆஃப் த கோர்சஸ்லையும், ஸ்டூடெண்ட் சி ரோல் நம்பர் 3 வந்து ஒன் ஆஃப் த கோர்சஸ்லையும் என்ரோல் ஆயிருக்காங்க. எல்லாருமே தே பிலாங் டு த சேம் செமிஸ்டர். இப்போ 101 102 நான் சாம்பிளுக்கு இந்த 324 ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துலையுமே என்ரோல் ஆன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1. அந்த ரோல் நம்பர் 1ன்றது ஏ. எந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு ரோல் நம்பர் 1 நேம் வந்து ஏன்னு வருதோ அதுதான் இந்த queryயோட கரெக்ட் SQL சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஏன் இந்த மாதிரி எஸ் டாட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டு 2 டேபிள்லேருந்து டீட்டெயில் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலும் தெரியறதுக்காக எஸ் டாட் ரோல் நம்பர், எஸ் டாட் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து இ டாட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்லேயும் யூ ஹாவ் அ ரோல் நம்பர் அண்ட் என்ரோல்மெண்ட்லேயும் யூ ஹாவ் ரோல் நம்பர். ஸோ 2 ஃபீல்ட்ஸையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்டை எஸ்னும் என்ரோல்மெண்ட்டை ஈனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரோல் நம்பர் அண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வேர் என்ரோல்மெண்ட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுங்க. அண்ட் இ டாட் கோர்ஸ் ஐடினா இந்த என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் ஐடி எதுக்கெல்லாம் ஈக்குவேட் ஆகுதுன்னா இந்த எனிக்குள்ளே இருக்கிற query பாருங்க. செலக்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ப்ரீ ரிக்விசைட் பி வேர் திஸ் ப்ரீ ரெக்விசைட் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. இப்போ இந்த இன்னர் query இருக்கு தெரியுமா, சப் queryன்னு சொல்கிறோம்ல. செலக்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ப்ரீ ரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்விசைட் டேபிள்ல இருந்து 324 கோர்ஸ் ஐடியோடைய ப்ரீ கோர்ஸ் ஐடிஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணும். ஸோ இந்த இன்னர் queryயோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 101 அண்ட் 102. இந்த கோர்ஸுக்கு இது ரெண்டுமே வந்து ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இன்னர் queryயோட வேலை வந்து 101 102 ரெட்ரீவ் பண்ணுறது தான். இப்போ இந்த 101 102 ரெட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட்டில் எந்தெந்த கோர்ஸ் ஐடியெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ரோல்மெண்ட்டில் உங்களுக்கு 101 எங்கெல்லாம் இருக்கோ அதையும் லிஸ்ட் பண்ணும், 102 எங்கெல்லாம் இருக்கோ அதையும் லிஸ்ட் பண்ணும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லா என்ரோல்மெண்ட் டீட்டெயிலுமே இந்த பர்டிகுலர் query வந்து ஃபெச் பண்ணி எடுத்துரும். This returns true if any of the subquery values meet the condition. Any of the valuesனா என்ன அர்த்தம்? 101 இருந்தாலும் அது எடுத்து கொடுத்துரும், 102 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது எடுத்து கொடுத்துரும். ஆல் த கோர்சஸ்ன்ற இதை இந்த query வந்து உங்களுக்கு ஃபெச் பண்ணாது. ரேதர் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கும். இந்த டீட்டெயில்ஸ் போட்டு இந்த query ரன் பண்ணி பார்த்தப்ப ஐ காட் திஸ். அப்போ உங்களுக்கு இதில் என்னென்னலாம் வந்திருக்கு, 1 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த என்ரோல்மெண்ட் ரோல் நம்பர் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. அதோட ஈக்குவலன் நேம் 1 A 2 B 3 Cன்னு வந்துருச்சு. ஸோ என்ரோல்மெண்ட்டில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கோ எல்லா என்ட்ரிஸுக்குமே அதுக்கு மேட்ச் ஆகிற நேம் எடுத்து கொடுத்துருக்கு இந்த எனி query. பட் நமக்கு என்ன வேணும்னா ரெண்டுத்துலேயுமே என்ரோல் ஆகியிருக்க ரோல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஏ இந்த டீட்டெயில் மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. இது நான் போட்டிருக்க சாம்பிள் டேட்டா படி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த எனி வந்து அந்த வேலையை செய்யலை, வீல் omit திஸ். அடுத்தது வந்து இதே எனி சப்குவரிக்கு பதில் ஆல் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் ஆல் ஆஃப் த வேல்யூஸ் மீட் த கண்டிஷன். எல்லா வேல்யூஸுமே அந்த கண்டிஷனை மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கோம் இந்த queryன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் ரிட்டர்ன் எம்டி ரிசல்ட். எதுவுமே வெளில வந்திருக்காது. இந்த பர்டிகுலர் queryல நான் ஆல்னு சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஐ ஹேட் நத்திங், எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. இந்த 101 102 மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா வேல்யூஸுமே வெளில எடுக்கிறதுக்கு இந்த ஆல்ன்ற பர்டிகுலர் கிளாஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல. ஆல் வில் நாட் டூ திஸ் ஒர்க். இது அதுக்கு வேலைக்கு ஆகலைன்றதுனால இதையும் வந்து நம்ம வெளில எடுத்துடுறோம். ஸோ எனி அண்ட் ஆல் வந்து நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். மேபி எனி உங்களுக்கு புரியறதுக்கு இந்த ரிசல்ட் போதும். ஆல்ல ஏன் எதுவும் வரலன்னா இந்த டேபிளுக்கு இட் கேவ் எம்டி ரிசல்ட். அடுத்தது வந்து
3 and 4ல we have two terms exist not exist ன்னு சொல்லிட்டு exist என்ன பண்ணுனா சப்குவரி வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டாவது உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தா, அதாவது அட்லீஸ்ட் ஒன்னா என்ன அர்த்தம், 1 or more ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோ ரெட்ரீவ் பண்ணிட்டாலே அந்த ரிசல்ட்டை வந்து அது ஃபால்ஸ்ன்னு எடுத்துரும். அப்போ நாட் எக்ஸிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரோவுமே வராமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் ட்ரூ. எக்ஸிஸ்ட்னா ஒன்னாவது வரணும், நாட் எக்ஸிஸ்ட்னா ஒன்று கூட வரக்கூடாது. அப்புறம் இந்த ரெண்டு குவரிஸ்லையுமே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே இருக்கு. அடுத்தது இங்கேயும் வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கு. இது என்ன அடிஷ்னல் ப்ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது எப்படி வரணும்னா இங்கேருந்து வரணும். இங்கே ஒன்று ஓப்பன் ஆகணும். நாட் எக்ஸிஸ்ட்ல ஒரு குவரியை வச்சுட்டு அண்ட் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது அதுக்குள்ளே வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குள்ள இந்த செலக்ட் ஸ்டார் ப்ரீ ரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324ன்னு இருக்குல்ல, இந்த பார்ட் வந்துட்டு கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324 அண்ட் இதுக்குள்ளே யூ ஹாவ் அ நாட் எக்ஸிஸ்ட் கிளாஸ். அதுக்குள்ளே யூ ஹாவ் திஸ் இன்னர் குவெரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்டர் குவெரி க்ளோஸ் ஆகுது. அவங்க வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த நாட் எக்ஸிஸ்டுக்குள்ளே தான் இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டுமே வருதுன்றது தான் ஒரிஜினல் குவெரி. இது நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தது, அதனால தான் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். இப்போ நம்ம எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் என்ன செய்யுதுன்றதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் குவெரியில் நான் என்ன பண்ணுறேன், இது 4th ஆப்ஷன் ஆக்சுவலாக. செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு நான் இங்கே 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கண்டிஷன் இங்கே இருக்குது, இன்னொரு கண்டிஷன் இங்கே இருக்குது. இப்போ இந்த இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கணும். வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு ப்ரீ கோர்ஸ் ஐடி. என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் ஐடியும் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஐடியும் அண்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடின்னு சொல்லப்படுற இந்த டேபிளோடைய கோர்ஸ் ஐடியும் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கணும். சிமிலர்லி என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற ரோல் நம்பரும் எஸ்டாட் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ரோல் நம்பரும் எங்க ஒன்னா இருக்கோ அதை எடுக்கணும். இப்போ இதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் வெளில வரும் என்ரோல்மெண்ட்லான்னு பார்த்தீங்கன்னா 1 101 வரும், 1 102 வரும், 2 102 வரும், 3 101 எல்லாமே வந்து உங்களுக்கு வெளில வந்துடும். எக்ஸிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணாலே அது ட்ரூன்னு எடுத்துக்கும். அப்போ எல்லா என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸையும் அது வெளில எடுத்துரும். அடுத்தது இந்த குவெரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரீ ரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. எடுத்த என்ரோல்மெண்ட்ல எதெல்லாம் கோர்ஸ் ஐடி சேர்ந்ததுன்னு பார்க்கணும். ஸோ 324 கோர்ஸ் ஐடியை சேர்ந்தது 101 அண்ட் 102. அப்போ அது இது ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து ஃபெச் பண்ணிடும். இதுலேயும் வந்து உங்களுக்கு 2 ரோ வர்றதுனால இந்த எக்ஸிஸ்டும் ட்ரூ ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ரோல்மெண்ட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வெளில எடுத்துருது. அதே போல் ப்ரீ ரெக்விசைட்டில் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஐடியில் இருக்கிற எல்லா ப்ரீ கோர்ஸ் ஐடிஸையும் அது வெளில எடுத்துருது. இப்படி எடுத்துடுச்சுன்னா இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1க்கு அதோடைய நேம் ஏன்னு எடுத்து கொடுத்துரும், ரோல் நம்பர் 2க்கு அதோடைய நேம் பின்னு எடுத்து கொடுத்துரும், ரோல் நம்பர் 3க்கு அதோட நேம் சின்னு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவெரியோட ரிசல்ட்ல உங்களுக்கு 1 101 1 102 தென் 2 102 3 101 எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த இடத்துல உங்களுக்கு 101 102ன்னு எடுத்துரும். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்க, அப்போ இது எந்த குவெரி ஆன்சர் பண்ணுதுன்னா students who have enrolled in any of the prerequisite courses that belongs to course ID 324. ஸோ ரெண்டு இடத்துலையுமே எக்ஸிஸ்ட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு என்ட்ரி இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த என்ரோல்மெண்ட்ல இருக்கா அந்த ப்ரீ ரெக்விசைட்ல இருக்கா ரெண்டுத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணி கொடுக்கறதா இந்த எக்ஸிஸ்டோட வேலை. ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 4. We can also rule out this option. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆப்ஷன் 3 will be the right answerன்னு தெரியுது. பட் ஹவு இட் இஸ் த ரைட் ஆன்சர்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த குவெரியில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸிஸ்ட்டை இப்படியே வச்சுருப்போம், இந்த எக்ஸிஸ்ட்டை நாட் எக்ஸிஸ்ட்டாக மாற்றி பார்ப்போம். செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் இந்த எக்ஸிஸ்ட் கண்டிஷனை நான் மாற்றலை, இன்ஸ்டெட் நான் இந்த என்ரோல்மெண்ட்லேருந்து எடுக்கிறேன்ல அது நாட் எக்ஸிஸ்ட்னு கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே என்னென்னலாம் டீட்டெயில் எடுக்க போகிறேன்னா எல்லாருடைய என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது எடுக்க போகிறேன். இது நாட் எக்ஸிஸ்ட்னா உங்களுக்கு எந்த ரெக்கார்டுமே வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே வந்து இத்தனை என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது லைக் திஸ். அப்படி ரிட்டர்ன் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இங்கே ஃபால்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ரிசல்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யார் அது ரெண்டுத்துலேயுமே என்ரோல் ஆகியிருக்காங்களோ, ரோல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஏ, அவங்க டீட்டெயிலை தவிர மற்றவங்க எல்லார் டீட்டெயிலுமே வெளில வரும்னு அர்த்தம். ஆல் ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸில் என்ரோல் ஆகியிருக்கணுன்றது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதோடைய நாட் இருக்குது தெரியுமா, அதுக்கான ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட்டு, அடுத்தது நாட் எக்ஸிஸ்ட்னு யூஸ் பண்ணால் வரும். உங்களுக்கு தேவைப்படுற ஆன்சர் இதில் 1A தான். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது பிசிடி. அப்படின்னா தேவைப்படுற ஆன்சரை மட்டும் வெளில தள்ளிட்டு மற்றவங்க எல்லாரையும் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் இது. இந்த query என்ன பண்ணுதுன்னா, எல்லா என்ரோல்மெண்ட்லையும் எடுத்துட்டு அதில் ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ் எடுத்து பார்க்குறப்ப 101, 102 ரெண்டுத்துலேயும் என்ட்ரி கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்க்குறப்ப ஏவை மட்டும் வெளில எடுத்துருது. ஏன்னா நாட் எக்ஸிஸ்ட்டு ஃபால்ஸாக மாறுறதுனால அந்த ஏவை மட்டும் வெளில எடுத்துட்டு பிசிடின்னு எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்துது. ஏன் டியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன்னா, ரெண்டுத்தையுமே உங்களுக்கு என்ரோல் ஆகியிருக்கிறது ஏ மட்டும்தான். மற்றவங்க என்ரோல் ஆனாங்களா ஆகலையான்றது இங்கே கவலையே கிடையாது. இப்போ அடுத்தது மேலேயும் நாட் எக்ஸிஸ்டாக மாற்றி பார்ப்போம். இப்போ ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எஸ், வேர் இதுவும் நாட் எக்ஸிஸ்ட், இதுவும் நாட் எக்ஸிஸ்ட். உங்களுக்கு எக்ஸிஸ்டோட என்ன டீட்டெயில் வந்ததுன்னா பிசிடியோட டீட்டெயில் வந்தது. இப்போ இந்த இடத்துல நான் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா இங்கேருந்து எனக்கு வந்து 3 ரோ ரிட்ரீவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ திஸ் கண்டிஷன் ஆல்சோ பிகம்ஸ் ஃபால்ஸ். இது 3மே ஃபால்ஸ்ன்ற கண்டிஷனுக்கு போகிறப்ப ஒரிஜினல் ஆன்சர் 1A மட்டும்தான் உங்களுக்கு மீதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதோடைய நிகேஷனை வந்து உங்களுக்கு வெளியில் அனுப்பும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நாட் எக்ஸிஸ்ட்ல நமக்கு தேவைப்படுற இந்த எக்ஸாக்ட் ஆன்சர் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஒரு நாட் எக்ஸிஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படாத 3 டீட்டெயிலையும் கொடுத்துருக்கு. அதை நான் இன்னொரு நாட் எக்ஸிஸ்டோட சேர்க்குறப்ப நமக்கு தேவையான டீட்டெயில் வெளில வந்துடும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சிம்பிள்னு எடுத்துக்கோங்க. எல்லாரையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு பாசிட்டிவோட ஒரு நெகட்டிவை மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன செய்கிறாங்க, யார் தேவையோ அவங்கள வெளில தள்ளிட்டு மற்றவங்க எல்லாரையும் வெளில எடுக்கிறாங்க. அப்போ நான் இப்போ ரெண்டுத்தையுமே நிகேஷனில் கொடுக்குறப்ப நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுக்குறப்ப எனக்கு யார் தேவையோ அவங்க வெளில வந்துடுறாங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். என்னன்னா, மேலே நாட் எக்ஸிஸ்ட் அப்படியே தான் இருக்கும், கீழே எக்ஸிஸ்டாக மாறினா எப்படி இருக்கும். இப்போ கீழே எக்ஸிஸ்ட்னு மாறுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 101, 102ல் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3 இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே நாட் எக்ஸிஸ்ட்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும், இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் வெளில தள்ளணும். அதாவது ABCயை இது வெளியில் எடுத்துரும். இந்த நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இதோடைய ரிசல்ட்டான BCDயை வெளில தள்ளிட்டு ஏவை எடுத்து போட்டுச்சு. இந்த நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஏபிசியை வெளில தள்ளிட்டு இது எந்த கோர்ஸ்லையுமே என்ரோல் ஆகாத டிஏ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் பிளேஸ் பண்ணும். ஸோ எக்ஸிஸ்ட்ன்றது இருக்கிறத எடுத்து கொடுக்கறது. நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணோம்னா, என்ன எடுத்துதோ அதை கழிச்சிட்டு மீதி இருக்கிறத வெளில கொடுக்கறது. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஏபிசி 3 பேரையுமே வெளில தள்ளிட்டு மீதி இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் டின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில் எடுத்து கொடுத்துரும். அண்டர்ஸ்டாண்ட், நாட் எக்ஸிஸ்டுக்குள்ள தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் queryயுமே வருது. இந்த நாட் எக்ஸிஸ்ட் உங்களுக்கு வெளியில தான் நிற்கும், மீதி ஃபுல்லா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கம்ப்ளீட் query. ஸோ இந்த query கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன செய்யுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து தள்ளிட்டு அது இல்லாத ஆப்ஷனை தான் இந்த வெளியில் இருக்கிற இந்த நாட் எக்ஸிஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது ஏன் உங்களுக்கு 4த்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி கொடுத்தேன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸிஸ்ட் அண்ட் நாட் எக்ஸிஸ்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் இனி வர கொஸ்டின் பேப்பர்ஸில் உங்களுக்கு இதே கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். இட் மைட் பி கன்ஃபியூசிங். இது இன்னும் பெட்டர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேனுவலாக வேல்யூஸ், இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 4 என்ட்ரி 3 என்ட்ரின்னு போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10-15 என்ட்ரி எல்லா காம்போலையும் கொடுத்து பாருங்கள். இங்கே நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 2த்துலேயும் என்ரோல் ஆன மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆன மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த query-யை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறப்ப டோன்ட் ஃபர்கெட் டு இன்க்ளூட் தீஸ் எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்ஸ் விச் இஸ் மிஸ்ஸிங் இன் த ஆக்சுவல் query. இது ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி திங்க் பண்ணணும்னு உங்கள் மைண்டையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் 3 ரெண்டுமே நாட் எக்ஸிஸ்ட்னு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆன்சர் 1A அப்படின்றது வருது. ஸோ அந்த ஏன்ற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எல்லா ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ்லையுமே வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ரைட் ஆன்சர்.
Next question, given query, select roll number from students where student sex is equal to all, select sex from professor where employee id is equal to student advisor id, student space s. இந்த s dot roll number என்றது student table ல இருந்து roll number எடுக்கணும். where the students gender யாருக்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்கல்ல, அந்த அட்வைசருடைய ஜெண்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் யார் யாருன்றதை கேட்குறாங்க. இட் மீன்ஸ் ஒரு மேல் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கன்றது, ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கன்றது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த கிவன் query that retrieves the set of all students whose gender is same as the gender of their advisor. Select gender from professor னு கொடுத்திருக்காங்க. So professor table ல இருந்து நாம இந்த gender வெளில எடுக்கணும். where this particular employee id, அந்த professorோட id is equal to அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற advisor, அதாவது இட்ஸ் a foreign key ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல of employee id from professor table னு சொல்லிட்டு, ஸோ அந்த அட்வைசரோட ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் என்ட்ரியில இப்போ P001 ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா அப்போ எம்ப்ளாயி ஐடியில் P001 டீட்டெயிலை வெளியிடுங்க. அவங்களோட ஜெண்டர் என்ன, ஒருவேளை அது ஒரு மேல்னா வேர் த ஸ்டூடெண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல்னு அர்த்தம். டைரக்டா வேர் ஸ்டூடெண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல்னு கேட்டுடலாம். பட் இங்கே வந்து அவங்களுடைய அட்வைசரோட ஜெண்டரோட அதை ஈக்குவேட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Correlated subquery என்றது it contains a reference to a table that also appears in the outer query. Say for example, இது வந்து நம்ம ஒரு inner query ன்னு எடுத்துப்போம் and இதுக்கு வெளியில இருக்கிறத நம்ம outer query ன்னு எடுத்துப்போம். இப்போ outer queryல T1 டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்றாங்க and T1 உடைய column 1 is equal to any of, I am selecting column 1 from T2, another table where T2's column 2 equal to T1's column 2. இந்த inner queryல இருக்க T1 என்றது outer queryல இருக்கிற இந்த T1 ரெஃபர் பண்ணுது இல்லையா, இதுதான் it contains a reference to a table that appears in the outer query ன்னு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த query நம்ம இதுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். Select s dot roll number from student s. இந்த இடத்துல இந்த student s என்றதை நான் T1 எடுத்துக்கிறேன், அதாவது table 1, where student dot gender is equal to all of, இங்க anyன்னு வச்சு கொடுத்திருக்கு பட் இங்க allன்னு இருக்கு. இந்த brackets குள்ள நான் select f dot gender from professor f. அப்ப இந்த professor f ன்றது இந்த இடத்துல T2. Again I have a where condition here. இங்க f dot employee id ன்றது table 2 உடைய ஒரு particular column is equal to s dot advisor என்றது table 1 உடைய ஒரு particular column. இப்போ இதே ஃபார்மேட்ல தானே உங்களுக்கு இந்த query இருக்கு. அப்ப இது வந்து correlated subquery-யா இல்லையா? Of course it is a correlated subquery. So it has a correlated subquery என்ற S1 we are selecting. S1 select பண்றப்பவே இங்க ரெண்டு ஆப்ஷன் வெளியில போயிடும். S2 வந்து இதுல இருந்து நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிரும். ஏன்னா it has an uncorrelated subquery is not true. இப்போ S3 பார்ப்போம். If we replace all by any, இங்க இருக்கிற allக்கு பதில் நான் anyன்னு போட்டேன் இந்த above query, the result will be different ன்னு சொல்லியிருக்காங்க. இதே S4ல if we replace all by any in the above query, the result will be same ன்னு கொடுத்திருக்காங்க. Previous questionல 101, 102 இப்படி நிறைய ஆப்ஷன் பார்த்திருந்தோம். இந்த நிறைய வேல்யூஸ்ல ஏதாவது ஒன்று கிளிக் ஆனாலும் உங்களுக்கு வந்து எனி வேலை செய்யுன்றது தான் விஷயம். பட் இந்த பர்டிகுலர் query பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ப்ரொஃபஸர்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜெண்டர் தான் இருக்க போகுது. ஒன்று அவங்க மேலாக இருப்பாங்க, இல்லை ஃபீமேலாக இருக்க போகிறாங்க, ஆர் ஈவன் அதர்ஸ். பட் ஒரு ஜெண்டர் வேல்யூ தான் இருக்க போகுது. அந்த ஒரு ஜெண்டர் வேல்யூவில் நீங்கள் எனி போட்டாலும் அது மேட்ச் ஆகும், ஆல் போட்டாலும் அது மேட்ச் ஆக போகுது. So when I replace all by any, the result is going to be the same. நீங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் it will say the same thing. இந்த query வந்து உங்களுக்கு மேல்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டா where student gender is equal to மேல்னு நீங்க ஈக்குவேட் பண்ண போறீங்க. இந்த query உங்களுக்கு ஃபீமேல்னு ஒரு வேல்யூ கொடுத்துருச்சுன்னா where student gender is equal to female நீங்க ஈக்குவேட் பண்ண போறீங்க. On the whole இவங்க ஒரே ஒரு ஜெண்டரா தான் இருக்க முடியும். ஸோ ஒரு வேல்யூ தான் இந்த query கொடுக்குன்றப்ப இந்த ஒன் வேல்யூவை வந்து நீங்க எனில ஈக்குவேட் பண்ணாலும் அது வேலை செய்யும், ஆல்ல ஈக்குவேட் பண்ணாலும் வேலை செய்யும். இந்த query உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
select roll number from student S where the gender is equal to one particular value. அப்போ இது ஒரு where conditionல முடிகிற மாதிரி தானே. அப்போ அதை நான் எனி போட்டாலும் ஆல் போட்டாலும் ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்து the result will be different இல்லைன்னு மார்க் பண்ணிவிட்டு S4 வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இதுலேருந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் நம்பர் 2 S1 and S4 are true will be the right answerன்னு மார்க் பண்ணுறோம். சரி, இதே எனி அண்ட் ஆல்க்கு இதுக்கு முன்னாடி வேல்யூ இருக்குது வேல்யூ இல்லைன்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இதுக்கே அப்படின்னா அகெயின் ஐ ரிப்பீட், அதில் நம்பர் ஆஃப் கோர்சஸ் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அதிகம். அந்த சப்குவரி கொடுத்த வேல்யூஸ் நிறையா இருந்தது. 1 101 1 102 2 102 3 101 4 என்ட்ரி கொடுத்தது. பட் இந்த பர்டிகுலர் சப்குவரி வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்னிங் எடுத்துக்கலாம்னா, உங்களுடைய சப்குவரி ஆர் இன்னர் குவரி வந்து ஒரே ஒரு வேல்யூ ரெட்ரீவ் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு போட்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு சமம். யூ கேனாட் அப்ளை திஸ் டு மல்டி வேல்யூ குவரிஸ். சிங்கிள் வேல்யூ குவரிக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம். அதை நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. டோன்ட் அப்ளை தி சேம் ஐடியா டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், இட் வில் நெவர் ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following queries would compute for each department the total credits of all the courses offered by the department? Credit based systemல படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் கிரெடிட்ஸ்ன்றது என்னன்னு புரியும். ஸோ ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ஒரு 3 கிரெடிட்ஸ் ஆர் 4 கிரெடிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு செமஸ்டரில். டிகிரி கால்குலேட் பண்ணுறப்ப இவ்வளோ கிரெடிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணும். இப்போ ஒரு கோர்ஸுக்கும் ஒரு கிரெடிட் இருக்கும். இப்போது சிஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு 4 கோர்ஸ் இருக்குது, இதில் ஒரு 3 கோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோடைய கோர்சஸோட கிரெடிட்ஸை எனக்கு டோட்டல் பண்ணி கொடுங்க. the total credits of all courses offered by the department. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்றது வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்களோட மொத்த கோர்சஸோட டோட்டல் கிரெடிட்ஸ் என்னன்றது வந்துடணும். இதுதான் இந்த கொஸ்டின். இதில் எந்த query வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி நேம் sum of credits as total credits. ஸோ சம்மோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா it will add all the credits. இதை வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்ஸ்ன்னு ரீநேம் பண்ணுறோம். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து வி ஆர் யூஸிங் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம், இந்த 2 ஃபீல்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கோர்ஸ்லேருந்து வி ஆர் யூஸிங் கிரெடிட்ஸ், அதனால் இங்கே கோர்ஸ் டேபிள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் டி போடல கோர்ஸ் சி போடலன்னா இங்கே டிபார்ட்மெண்ட்டும் நேமும் வந்து உங்களுக்கு கோர்ஸில் இல்லை. அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு கோர்ஸில் டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஃபாரின் கீக்கு வேறு ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த நேம் கன்ஃபியூஷன் இங்கே இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் ப்ரீவியஸ்லி ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறதும் ரோல் நம்பர் தான், என்ரோல்மெண்ட்டில் இருக்கிறதும் ரோல் நம்பர் தான், அதே போல் கோர்ஸில் இருக்கிறதும் கோர்ஸ் ஐடி தான், என்ரோல்மெண்ட்டில் இருக்கிறதும் கோர்ஸ் ஐடி தான். ஸோ அந்த கன்ஃபியூஷனால தான் அவங்க என்ரோல்மெண்ட் இ, கோர்ஸ் சி, ப்ரீ ரெக்விசைட் பி, ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கிறதுனால அந்த அவசியம் ஏற்படல. அடுத்தது வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர். டிபார்ட்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு கோர்ஸோடைய டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கோர்ஸோடைய கிரெடிட்ஸை மட்டும் அதில் ஆட் பண்ணுங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஆட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஐடிஸை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி கமா நேம். இது வரைக்கும் கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான். இந்த query பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக எந்த மிஸ்டேக்குமே இல்லை. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்றது வந்துடும், அப்புறம் நேம் என்னன்னு வந்துடும், அப்புறம் டோட்டல் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லி அந்த சம் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் என்னன்றது உங்களுக்கு வந்துட போகுது. ஸோ இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஐடி இது D001 இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து சிஎஸ்ன்னு இருந்ததுன்னா இதோட கிரெடிட் வந்து 17 இருக்கும். அடுத்தது D002 இருக்கும், இது ஒரு ஐடின்னு எடுத்துப்போம், இதில் வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆக போகுது. திஸ் query is perfectly fine, but we'll check the other queries. Select department ID, name, count of credits as total credits. Count என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா this will actually list the number of courses in the department. டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கோர்சஸ் இருக்கோ அதை தான் லிஸ்ட் பண்ணுமே தவிர அதோடைய கிரெடிட்ஸை வந்து சம் பண்ணாது. ஸோ கிரெடிட் வந்து இப்போ சிஎஸ்ல இருந்ததுன்னா அதை ஒரு கோர்ஸ் கவுண்டா எடுத்துக்கும், ஐடியில் இருந்ததுன்னா அதை ஒரு கோர்ஸ் கவுண்டா எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே சிஎஸ்ல வந்து மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம், ஐடியில் வந்து ஒரு 2 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம்.
அப்போ கவுண்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 3 2ன்னு கொடுத்துரும் இன்ஸ்டெட் ஆஃப் சம்மிங் அப் த கிரெடிட்ஸ். இந்த query வந்து தப்பு. கவுண்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ யூஸ் கவுண்ட், சிஎஸ்ல இப்போ 3 கோர்ஸ் இருந்ததுன்னா 3 கோர்ஸ்ன்னு வெளில வரும், ஐடியில் இப்போ 2 கோர்ஸ்னா 2ன்னு வெளில வரும். ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் கோர்சஸை இந்த கொஸ்டின் கேட்கல. இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டோட்டல் கிரெடிட்ஸ் ஆஃப் த கோர்சஸ். அடுத்தது தேர்ட் query பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், சம் ஆஃப் கிரெடிட்ஸ் as டோட்டல் கிரெடிட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ். இது வரைக்கும் ஓகே. வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர். இது ஓகே. ஆனால் இதோட நிறுத்துறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் கிவ் யூ அ ரிசல்ட் லைக் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுக்கும், நேம்னு கொடுத்துட்டு இங்கே டோட்டல் கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில் 1ன்னு இருக்கும், இந்த சிஎஸ் வந்துடும். ஆனால் இந்த டோட்டல் கிரெடிட்ஸில் அது என்ன தெரியுமா பண்ணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இங்கே 19 எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இந்த தேர்ட் ஆப்ஷன் இப்படி தான் பண்ணும். அது கரெக்டாக சம் பண்ணியிருக்கும், ஆனால் அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து போடுற வேலையை அந்த குரூப் பை தான் பண்ணணும். அந்த குரூப் பை மிஸ் ஆகிறதுனால திஸ் query இஸ் ஆல்சோ ராங். They are asking the details for each department என்றப்ப அந்த computation department wise தான் நீங்க பண்ணணும். அதுக்கு you need group by clause. If group by is missing, கரெக்டா ஆட் பண்ணிடும். ஆனா இது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லாம மொத்தமா 90 கிரெடிட்ஸ் முடிச்சிடும். இந்த எக்ஸாம்பிள் படி நான் சொல்றேன். ஸோ தேர்ட் ஒன்னும் இல்லை. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், சம் ஆஃப் கிரெடிட்ஸ் as டோட்டல் கிரெடிட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் இஸ் ஃபைன். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுன்னு சொல்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர், அந்த கண்டிஷனை ஹேவிங் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவிங்கில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, SQL ஸ்டாண்டர்ட் requires that having must reference only columns in the group by clause. ஒன்று குரூப் பையில் யூஸ் பண்ணுற காலம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆர் columns used in aggregate functions. இல்லனா இந்த aggregate functionsல யூஸ் பண்றீங்கல columns, இதை நீங்க ரெஃபரன்ஸ்ல யூஸ் பண்ணலாமே தவிர வேர்ல யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனை இதுல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒருவேளை இந்த query நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன எரர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, SQL error unknown column department number in having clause ன்னு சொல்லிடும். டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு எரர் கொடுக்காது, ஏன்னா நீங்க குரூப் பைல டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல யூஸ் பண்ணல, குரூப் பைலையும் நம்ம யூஸ் பண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு காலம் இல்லைன்றதை அது ஹேவிங் கிளாஸில் எடுத்து நமக்கு சொல்லிடும். ஸோ இந்த queryயும் வந்து தப்பு. நீங்கள் வந்து 2 டேபிளை ஈக்குவேட் பண்ணுறப்ப ஒரு டேபிளோட ஃபாரின் கீயும் இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறப்ப அதை வேர் கிளாஸில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அண்ட் நாட் இன் ஹேவிங் கிளாஸ். ஸோ இது மூணுமே தப்பாயிட்டதுனால we can very well say option 1 will be the right answer. இந்த option 1ல என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நினைப்பு வச்சுக்கோங்க. It will be carried over to the next question. Next question. Which of the following queries would retrieve the department ID and name of all the departments that are such that the total of the credits of all the offered courses by the department is strictly greater than 40. போன questionல நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, select department ID, name, sum of credits as total credits. இதை select பண்ணிட்டு from department course ன்னு கொடுத்தாச்சு. where department ID is equal to department number and we group it by group by clauseல department ID and name இது வரை கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணும் நம்ம பார்த்தோம், CS 70 IT 20 அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி கொடுத்துறது தான் நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். இப்போ இதே கொஸ்டினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, retrieve the department ID and name of all departments when the total credits is strictly greater than 40. இந்த கவுண்ட் 40 விட அதிகமா இருந்தா மட்டும் அதை லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கும். இது ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு வெறும் D001 CS 17 மட்டும் வரணும். இது எதுக்கு மேல இம்போஸ் பண்ற கண்டிஷன்னா, டோட்டல் கிரெடிட் எங்கெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 40 இருக்கோ அங்க வைக்கிற செக். அப்போ இந்த டோட்டல் கிரெடிட்ன்றது அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டாக நம்ம எடுக்கிறப்ப இந்த இடத்துல we should have having clause. having clauseல டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 40 இருந்ததுன்னா இதை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு இந்த query கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினோட query-ய முடிச்சிட்டு அது கூட நீங்கள் ஹேவிங் கிளாஸ் சேர்க்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த query-யோடைய ஒர்க். நான் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துட்டேன். அதில் டோட்டல் கிரெடிட் எதெல்லாம் greater than 40 இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ நான் மொத்த லிஸ்ட்டையும் எடுக்கிறது போன query-யோட வேலை. அதில் நான் greater than 40 எடுக்கிறது இந்த query-யோட வேலை. இப்போ நம்ம எல்லா queries-ஐயும் செக் பண்ணுவோம். Select department ID, name, sum of credits as total credits from department course where total credits greater than 40. Group by department ID name, having department ID equal to department number. இங்கே எரர் கொடுக்கும். ஆல்ரெடி வந்து நான் 4th ஆப்ஷனில் சொல்லிட்டேன். அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறத ஹேவிங்கில் போடுங்க. இந்த மாதிரி டேபிள் ஈக்குவேட் பண்ணுறத வேரில் போடுங்கன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டதுனால 1 is actually ruled out. என்ன எரர் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா unknown column total credits in where class. where classல வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நீங்கள் வந்து அந்த டேபிளோடைய காலம்ஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை மட்டும்தான் இது எரரில் கொடுத்துருக்கு. ஏன் ஹேவிங் அது எரர்லேயே கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே எரர் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறத லிஸ்ட் பண்ண போகிறது இல்லைல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எரரோட தானே எப்பயுமே நிற்கும். ஸோ இதுதான் அதோடைய எரர். அதனால் ஆப்ஷன் 1 கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். Select department ID, name, sum of credits as total credits from department course where department ID equal to department number is fine. And சொல்லிட்டு இங்கே மறுபடியும் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் பார்த்தோம் unknown column total credits in where classன்னு கொடுத்துருக்கு. இதை நீங்கள் and போட்டு கொடுத்தாலும் அதான் நடக்க போகுது. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி நேம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, இங்கே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இதோட எரர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேம் திங், unknown column total credits in where clause. ஸோ இது எல்லா queries-யுமே நான் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எடுத்த எரர் தான் இது. MySQL-ல வந்த எரரை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்திருக்கேன். அடுத்தது தேர்ட் ஒன் பார்ப்போம். Select department ID, name, sum of credits as total credits from department course. குரூப் பை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேவிங்னு சொல்லிட்டு இங்கே வேரில் போட்டிருக்க அதே கண்டிஷன் எடுத்துன்னு வந்து ஹேவிங் வச்சு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஹேவிங்கான எரர் வரும். unknown column department number in having clause. இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் அதை ஆண்டில் எப்படி வச்சு ஜாயின் பண்ணி விட்டாலும் எரர் இஸ் எரர் தான். நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் நம்பர் 4 தான். பட் வீல் செக். Select department ID, name, sum of credits as total credits from department course where department ID is equal to department number, group by department ID, name. இது வர இருக்கிறது போன கொஸ்டினுடைய query கரெக்டாக இருக்கு. இது கூட having clause சேர்த்துருக்காங்க பாருங்க. அதில் total credits greater than 14 இந்த clause include பண்ணதுனால option number 4 will be the right answer. Next question, given query. Select roll number name from student S. ஸ்டூடெண்ட்லேருந்து ரோல் நம்பர் நேம் எடுக்கணும். எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே கிளிக் ஆனாலும் அது டிஸ்பிளே ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸிஸ்ட் அப்போ ஓப்பன் ஆகிற இந்த ப்ராக்கெட் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஒன்று நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை இன்னொரு இது இந்த செலக்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. இந்த எக்ஸிஸ்டுக்குள்ளே தான் இந்த கம்ப்ளீட் queryயுமே வந்து உங்களுக்கு உள்ளே வருதுன்றது தான் விஷயம். ஐ ரிமூவ் த ரெட் கலர் மார்க். உங்களுக்கு அந்த query வந்து கிளியராக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4. செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இது என்ன பண்ணணும்னா திஸ் ரெட்ரீவ்ஸ் த ரோல் நம்பர் அண்ட் நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த query பார்ப்போம். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் கோர்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5. கோர்சஸ் ஆஃபர்ட் பை டிபார்ட்மெண்ட் நம்பர் 5 will be retrieved here. அடுத்த query வந்து இந்த query. Select all from enrollment where course ID equal to course ID and enrollment roll number is equal to student roll number. Retrieve the enrollment details for courses offered by department number 5 and students who have enrolled in those courses. The exist operator என்ன செய்யும்னா சப்குவரியிலிருந்து ஒரு ரெக்கார்ட் மினிமம் வந்தாலே அது வந்து ட்ரூன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஸோ என்ரோல்மெண்ட்ல என்னென்னலாம் இருந்தது, நமக்கு வந்து 101 இருந்தது, தென் 102 இருந்தது, தென் 2 இருந்தது, 3 வந்து 101 இருந்தது. ஸோ இதுதான் நம்ம அந்த கொஸ்டினில் பார்த்தது. ஸோ என்ரோல்மெண்ட்லேருந்து நமக்கு 4 டீட்டெயிலுமே இப்போ வந்துடும். இந்த எல்லா கோர்ஸ் ஐடியுமே இமேஜின் தே பிலாங் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 5. செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் கோர்ஸ் வேர் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 5. இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் 5ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101, 102, 103, 104ன்னு 4மே இருக்கு. இப்போ இதுவும் எக்ஸிஸ்ட்ல இருக்குதுன்னா
இந்த 101 102ல என்ட்ரிஸ் இருக்கிற என்ரோல்மெண்ட் டீட்டெயிலை மட்டும் அது வெளில எடுத்துரும். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த queryக்கு வந்துடும். இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த queryக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஐடியோட மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வேணும் அப்படின்ற இடத்துல என்ரோல்மெண்ட்டில் உங்களுக்கு 103 104 இல்லைன்றதுனால இதை எடுத்துட்டு 101 102 மட்டும்தான் அது வச்சுக்க போகுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் 5லேருந்து 101 102 கோர்சஸ் மட்டும்தான் எடுக்கும். இந்த கோர்சஸில் இருக்க என்ரோல்மெண்ட்டை எடுக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே எக்ஸிஸ்ட்னு இருக்கிறதுனால ரோல் நம்பர் நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு மறுபடியும் ரோல் நம்பர் 1 2 and 3 அதாவது 101ல என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே, 102ல என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துலேயும் என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல நான் ஏன் 103 104 கேன்சல் பண்ணுறேன்னா when I say enrollment course ID is equal to course ID, it means enroll ஆகியிருக்க கோர்ஸ் ஐடிஸை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணுன்ற பட்சத்தில் நான் 103 104 வெளில எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம which of the following statements is correct with respect to the given query பார்ப்போம். It retrieves the roll number and names of students who have not enrolled for all courses. not enrolled பற்றி அங்கே விஷயமே இல்லை, we'll rule out one. அடுத்தது fourth one பார்ப்போம். It retrieves the roll number and names of students who are such that there exists at least one course offered by Department 5 which is not enrolled by the student. So Department 5 course ID கொடுத்து அந்த கோர்ஸ் ஐடியில் என்ரோல்மெண்ட்டே இல்லைன்றதை லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா 103 104 அது லிஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ இதுவும் கிடையாது. நாட் என்ரோல்டை பற்றி கேட்கறதுனால ரெண்டுமே எக்ஸிஸ்ட்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை நாட் என்ரோல்டை வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ 2 or 3ன்றதுல தான் இருக்குது. It retrieves the roll number and names of students who have enrolled for all course offered by department number 5. It retrieves the roll number and names of students who have enrolled for at least one course offered by department number 5. Roll number 2 B இருக்காங்கள, ஒரே ஒரு கோர்ஸில் தானே என்ரோல் ஆகிருக்காங்க. ரோல் நம்பர் 3 C அவங்க எத்தனை கோர்ஸில் என்ரோல் ஆகிருக்காங்க? ஒன்றே ஒன்றில் தான். ரெண்டுத்துலேயுமே என்ரோல் ஆனது A தான். ஸோ ஒரு என்ட்ரி இருந்தாலே அதை செலக்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸிஸ்டோட வேலை. அட்லீஸ்ட் ஒன் ரெக்கார்ட் ஆர் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ்ன்ற இடம். ஸோ இந்த இடத்துல ஆல் கோர்சஸ்ன்னு டிமாண்ட் பண்ணால் நமக்கு அந்த நாட் எக்ஸிஸ்ட் நினப்பு வரணும். ஒரு ரெக்கார்டு இருந்தாலே எக்ஸிஸ்ட் ரூம் கொடுத்துருன்ற இடத்துல எல்லா கோர்சஸையுமே டிமாண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால 2வும் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 3. So in the query will retrieve roll number and names of students who have enrolled for at least one course offered by the department number 5. With this we are completing unit 4 solutions.